ஈத்தாமொழியில் ஒரு கயறு தொழிற்சாலை அமைந்துள்ளது. இந்த கயறு தொழிற்சாலை போஸ்ட் ஆபீஸ் அருகே இது காணப்படுகிறது. ஈத்தாமொழி ஜங்ஷனிலிருந்து ஒரு 100 அடி தொலைவில் இந்த கட்டடம் அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட 50-60 சென்ட் பரப்பளவில் இந்த கட்டடம் அமைந்துள்ளது. இங்கு ஒரு காலத்து 200-300 பேர் பணியாற்றிய இந்த இடத்தில் தற்போது 4 பேர்களே பணியாற்றும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வீடுகளில் நாம் பயன்படுத்தும் சவுட்டு மெத்தை இங்கே தயாரிக்கப்படுகிறது. இவை துணியால் தயாரிக்கப்படுவது அல்ல. இந்த பகுதியில் அதாவது ஈத்தாமொழி என்றாலே தேங்காய்க்கு புகழ்பெற்ற இடம். தேங்காயிலிருந்து பெறப்படக்கூடியதுதான் சௌரி. இந்த சௌரியை வைத்தே இந்த சவுட்டு மெத்தைகள் தயாரிக்கிறார்கள். பல வண்ணங்களில் அழகாக செய்கிறார்கள். இந்த சவுட்டு மெத்தை செய்யக்கூடிய இடத்திற்கு பள்ளி சாரணிய மாணவிகளை அழைத்து சென்று காட்ட செல்லும் பொழுது அங்கே கண்ட காட்சிகளை நாம் பார்க்கலாம். 30 சவுட்டு மெத்தை தயாரிக்கும் கருவிகள் இருந்தாலும் 4 இயந்திரத்தில் மட்டுமே பணியாளர்கள் உள்ளார்கள். மற்றவை பயன்படுத்த ஆள் இல்லாததால் அழிவு நிலையை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது. இதன் மேல் அரசு அக்கறை காட்டினால் இந்த நிறுவனத்திலும் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே தயாரிக்கக்கூடிய இந்த சவுட்டு மெத்தைகள் நீண்ட நாள் உழைக்கக்கூடியவை. ஒரு முறை வாங்கினால் பல ஆண்டுகள் உழைக்கக்கூடிய தன்மை வாய்ந்த இந்த சௌரியால் செய்யப்படக்கூடிய இந்த சவுட்டு மெத்தையை நாம் இங்கே பார்க்க. அது கருவாடெல்லாம் காய வைக்கலாம். இதெல்லாம் சாஃப்டாக இருக்குண்ணே. ஆமாம், முடிஞ்ச உடனே அது மேலே உள்ளது ஒர்க்கெல்லாம் ஒழிச்சு ஒரு இதாக மாதிரி. இதுக்கு அப்படி வருஷ கணக்கு உழைக்கும்ல டீச்சு. நானும் எங்கள் சார்மா ஒருக்கா வந்து வாங்கிட்டு போனோம் 2 அணா 3 அப்படியா? இதுலேயே கருவாடு காய வைப்பாங்க. ஓகே, நெத்திலி கருவாடெல்லாம் உள்ள நுழை